guys, welcome back to Lake Vlogger. நான் உங்கள் அகமத் பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் பண்ணுமோ அப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். இனிமேல் நம்ம சேனலில் வீடியோஸ் வருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே அவ்வளோ அளவுக்குலாம் இல்லை. நம்ம சேனலில் கடைசியில் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை வந்து கரெக்டாக சொன்னீங்கன்னா அவங்களோட கமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களோட கமெண்ட்டை வந்து நான் வந்து பின் பண்ணுறேன். ஏன்னா இது ஃபஸ்ட்டு வரை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் இது கொஞ்சம் போக போக நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கிவ்அவே வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து கோப்ரோட டெஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். GoPro Hero 10 2023 GoPro Hero 10 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுதுங்க. லாஸ்ட்டாக டாமினார் தான் வாங்கினேன். டாமினாருக்கு அப்புறமா வந்து இப்போ GoPro வாங்கினேன். சில பேர் நினைப்பீங்க என்னடா இவன் பணக்காரனாடா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நான் பணக்காரனாக இல்லைங்க, நான் ஒரு மிடில் கிளாஸ் தான். நான் வந்து அந்த வண்டியும் வந்து இஎம்ஐயில் தான் வாங்கினேன், இந்த GoPro இஎம்ஐயில் தான் வாங்கினேன். எல்லாமே கஷ்டத்தில் தான், ரொம்ப கஷ்டத்தில் தான் வாங்கினேன். சரி, எப்படினாலும் அடைச்சிடலாம், உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவு இருக்கும், உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த எல்லாமே வந்து இஎம்ஐயில் வாங்கினேன். ஸோ இப்போ அந்த GoProட ரிவீலிங் வந்து நான் ஷோரூமில் பண்ணேன். அதோட வீடியோ வந்து இப்போ போடுறேன் பாருங்கள். இப்போ மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பாக்ஸை வந்து கீழே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம மொட்டை மாடியில் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த அந்த பாக்ஸ்க்கு அப்புறமா பார்த்தா இது ஒரு சின்ன ஒரு வேலட் மாதிரி ஒன்று சின்னதாக கொடுத்துருக்காங்க. நான் ஃபோனில் எடுக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து GoPro Hero 10 இருக்குங்க உள்ளே. அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு பேட்ரி இருக்குது, ஒரு பேட்டரியில் 2 பேட்டரி இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்தது ஒரு பேட்டரி தான், ஒரு பேட்டரி நான் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினேங்க. ஸோ இப்போ வந்து இந்த GoPro எடுத்து பாருங்கள். மேலே இருக்க ஸ்கின்னு கூட நான் ரிமூவ் பண்ணலைங்க. அண்ட் மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணல, இங்கே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணலைங்க. ஸோ இப்போது GoPro வந்து இது தாங்க, இது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. நம்ம கொஞ்ச நாள் கழித்து கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் வந்து இது வாட்டர் ப்ரூஃபாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க. சரிங்களா? வந்து இப்படி இருக்குங்க. என்னால் வீடியோ பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு GoPro நான் கீழே வச்சிட்டேன். இங்கே ஒரு லாக் இருக்கும், லாக் ஓப்பன் பண்ண உடனே உள்ள மெமரி கார்டை போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ 2 பேட்டரி இருக்குவாங்க, 2 பேட்டரி உள்ளே இருக்காது. நான் ஒரு பேட்டரி வாங்கினேன், ஒரு பேட்டரி வந்து ஆல்ரெடி இன்பில்டாக உள்ளே வந்துச்சு. இப்போ பேட்டரி வந்து உள்ளே போடலாம், உள்ளே போட்டு இப்படி லாக் பண்ணிடலாம். ஓகேங்க, லாக் ஆகிடுச்சிங்க. லாக் ஆன உடனே இங்கே ஒரு மோடு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோடு பட்டன் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து GoPro ஆன் ஆகிடுங்க. பாருங்கள், இப்போது ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். GoPro பேசிக்கில் இருக்குது, 84% சார்ஜில் இருக்குது GoPro. அண்டு இல்லை அல்ட்ரா ஸ்லோ மோஷன் இருக்குது, சினிமேட்டிக் இருக்குது, ஆக்டிவிட்டி இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது, 4Kலையும் எடுக்கலாம். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் வேறு, 5K அண்டு லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணிக்கலாம் நான் பார்த்தேன். இப்போது GoProட அவுட்லுக்லேருந்து நான் GoPro வியூலேருந்து நான் உங்களுக்கு வீடியோ பார்க்குறேன், வீடியோவில் சந்திக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது வந்து இந்த வீடியோ எடுக்கிற வந்து GoPro Hero 10 எடுக்கிறேங்க. இது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் முதல்ல எடுத்தது வந்து ஃபோனில், இப்போ எடுத்தது வந்து GoPro 10 எடுக்கிறேங்க. அது வந்து 1080p 60 fps எடுக்கிறேன். உங்களுக்காக வந்து இப்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து டைம் லேப்ஸும் ஆட் பண்ணுறேன், டைம் லேப்ஸு அண்டு ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணுறேன், பாருங்கள்.
வரைக்கும் வந்து ஹீரோ GoPro 10ஓட ஓரளவுக்கு ரிவ்யூ வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிவ்யூ வந்து என்னால் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே மழை பெய்யுதுனா கூட நான் வந்து ஹெல்மெட்டில் மாட்டிட்டு ரோட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுவேன். பட் இங்கே லைட்டாக தூரிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் வந்து அந்த இது ஷூட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைமில் வந்து நான் வந்து ட்ரிப்பு ஏதாவது ஸ்மால் ட்ரிப் போகும்போது நான் GoProவோட அந்த ரோடு ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் நான் வந்து சின்ன ஒரு டெய்லி நம்ம வீடியோஸில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறோம். அந்த கொஸ்டினில் வந்து யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களோட கமெண்ட்டை வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து பின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்க ஃபஸ்ட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் யார் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்களோ அவங்கள வந்து நான் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணிடுறேன். கொஸ்டின் என்னென்னா, இந்தியாவில் ரயில் நிலையங்கள் இல்லாத மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். அந்த யார் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து அதான் பின் பண்ணி விட்றேன். சரிங்களா? ஸோ வாங்க இத்தோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இறக்கத்தான் பிறந்தோம், அதுவரை அனைவரோடும் இறக்கத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.